ஏ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, why do honeycomb have hexagon in shape? ஏன் வந்து தேன்கூடு ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத நாம டீடைலா இந்த செஷன்ல பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்ஸ் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பசங்களா. எஸ், நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அது போக நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி மறக்காம வாட்ஸ்அப் சேனலை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து டீச்சர்ஸோடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது போக வந்து டைம் டு டைம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பத்தின அப்டேட்ஸும் வந்து இந்த சேனல் வழியா உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட் இட்? ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். எஸ், ஸோ ஏன் வந்து ஹனிகோம், அதாவது தேன்கூடு வந்து ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ ஒருவேளை இந்த தேன்கூடானது ஹெக்ஸகன் ஷேப்ல இல்லாம சர்க்கிள் ஷேப்ல இருக்கு, ஓகேங்களா? if bees used circles there would be gaps left between them அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த தேன் பூச்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ இந்த தேனீக்கள் வந்து ஹெக்ஸகன் யூஸ் பண்ணாம சர்க்கிளை யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அங்கங்க கேப்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காட் இட்? ஸோ அடுத்ததா, if they used squares or triangles the space would fit without gaps but the shape would not hold as much honey for the same amount of material. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை ஸ்கொயர் ஷேப்போ ட்ரையாங்கிள் ஷேப்போ நம்ம யூஸ் பண்ணியிருந்தால், ஓகேங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கேப் இல்லாமல் ஃபிட்டாக இருக்கும். ஆனால் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஹெக்ஸகனில் வந்து ஹனி வந்து நம்மளால சேவ் பண்ணியிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்லேயோ ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ சேவ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காட் இட்? ஸோ hexagons fit together perfectly without leaving any gaps, just like tiles on your floor. புரியுதுங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து நம்ம டைல்ஸ் வந்து பதிக்கிறோம், ஸோ அப்போ கேப்ஸே இல்லாமல் டைல்ஸ் வந்து நம்ம பதிக்கணும் அப்படின்னா ஹெக்ஸகன் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த தேன்கூட்லையும் இந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும், எந்த ஒரு கேப்ஸும் இல்லாமல். ஓகே, எஸ். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ ஹெக்ஸகன்ல வந்து மொத்தம் எத்தனை ஷேப் இருக்கு? 6 சைட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ ஹெக்ஸகன் ஷேப்ல ஓவராலா 6 சைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செல்லோட வந்து அந்த சைட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்குது, புரியுங்களா? ஸோ இப்போ the 6 sides of hexagon share walls with other cells making the whole honeycomb very strong. ஸோ இப்படி ஷேர் பண்ணிக்கிற காரணத்தினால இந்த ஹனிகோம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஓகேங்களா? This strength allows the comb to hold not only honey but also baby bees. ஸோ இப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஹனியை மட்டும் வந்து ஹோல்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஸோ இந்த பீஸ் உடைய பேபி பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பீஸ் உடைய பேபி பீஸ் அதை ஹோல்ட் பண்றதுக்கும் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு, ஓகேங்களா? எஸ். மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வித் மினிமம் பேக்ஸ். ஓகே, யூஸ்வலி bees produce wax from their bodies, okay, and making wax costs them a lot of energy. The hexagon has the smallest perimeter compared to square and triangle for the same area. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ பொதுவாக வந்து இந்த பீஸ் வந்து வேக்ஸ் வந்து அதனோட பாடியில இருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ வேக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் நிறைய எனர்ஜி வந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெக்ஸகன் வந்து அதனுடைய பெரிமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரிமீட்டர் வந்து அதை ஷேப்பை கம்பேர் பண்ணுறப்போ அதனுடைய பெரிமீட்டர் வந்து ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? தட் மீன்ஸ் less wax is needed to build a cell but it still stores more honey. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஹெக்ஸகன் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் வந்து கம்மியா எடுத்துக்கும். அப்படி அதனுடைய வேக்ஸ் வந்து கம்மியா எடுத்துக்கிட்டாலும் கூட ஹனி வந்து அதிகப்படியா சேவ் பண்ண முடியும் இந்த ஹெக்ஸகன் ஷேப்ல. காட் இட்? எஸ். ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா நேச்சர்ஸ் பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரி. ஸோ வாட் இஸ் நேச்சர்ஸ் பர்ஃபெக்ட் ஜியோமெட்ரி? நேச்சருடைய பர்ஃபெக்டான ஜியோமெட்ரி என்ன அப்படின்னா ஹெக்ஸகன், ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்கலி the hexagon is the most efficient tiling shape. So this is known as the honeycomb conjecture which was proved by mathematicians. So அதாவது நேச்சருடைய பர்ஃபெக்டான ஜியோமெட்ரி அப்படிங்கிறது வந்து ஹெக்ஸகன், புரியுதுங்களா? இந்த ஹெக்ஸகன் தான் அப்படின்றத
நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புரியுங்களா? அதில் ஒன் ஆஃப் த மேத்தமெட்டிஷியன் யார் அப்படின்னா தாமஸ் ஏல்ஸ். புரியுதுங்களா? ஸோ இவர் என்ன சொல்றாரு பாருங்க. It proved in 1999 by Thomas Ailes, a mathematician, says that okay, hexagon tiling is the most efficient way to divide a surface into equal parts with minimum total perimeter. ஸோ இப்போ கம்மியான பெரிமீட்டர்ல ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை ஈக்குவலா டிவைட் பண்றதுக்கு என்ன ஷேப் வந்து ஒரு பெஸ்டான ஷேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகன் ஷேப் தான் அப்படிங்கறத ஸோ 1999லயே தாமஸ் ஏல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. காட் இட்? எஸ். ஸோ உங்க எல்லாருக்கும் வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து தேன்கூடு வந்து ஹெக்ஸாகன் ஷேப்ல இருக்கு அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இப்படி ஹெக்ஸாகன் ஷேப்ல இருக்கனால அந்த தேன்கூடு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸோ ஹெக்ஸாகன் ஷேப்ல வந்து அதிகமான ஸ்டோரேஜ் வந்து பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த ஹனி வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியும், வேக்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இந்த ரீசனால் தான் ஹனிகோம் வந்து ஹெக்ஸாகன் ஷேப்ல இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கிளியரா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. காட் இட்? ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.